अरे बाप रे। உத்தராகண்டில் பெருமழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு பல உயிர்களை பலி கொண்டிருக்கிறது. ஒரு கிராமமே மண்ணுக்கு அடியில் புதையுண்டு கிடக்கிறது. அடுத்தடுத்து வெளியாகும் வீடியோக்கள் நெஞ்சை பதை பதைக்க வைக்கின்றன. என்ன நடக்கிறது உத்தராகண்டில் பார்க்கலாம். பொதுவாகவே மலைப்பகுதிகளை உள்ளடக்கிய உத்தராகண்டில் பெருமழையும் வெள்ளமும் வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையில் இப்போதும் உத்தராகண்ட் முழுவதும் மிக கனமழை பெய்வதற்கான அலர்ட்டை கொடுத்திருந்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். மழையை எதிர்நோக்கி காத்திருக்கும் மக்கள் எப்பொழுதும் போல் இதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருப்பார்கள்தான். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் மேக வெடிப்பும் அதன் காரணமாக ஏற்பட்ட பெரு வெள்ளத்தாலும் அதிபயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள ஹர்ஷில் என்ற பகுதிக்கு அருகில் உள்ளது தாராளி கிராமம். மலைமேட்டிலிருந்து அடிவாரம் வரை இந்த கிராமத்தில் அடுக்கடுக்காக கட்டடங்கள். மழைக்கான அலர்ட் கொடுக்கப்பட்டாலும் தாராளி பகுதியை சூறையாடியது மேக வெடிப்புதான். வானை பிளந்து கொட்டி தீர்த்த கனமழையால் மலையில் இருந்த மண் பிடிமானம் இழந்து வெள்ள நீரோடு அடிவாரம் நோக்கி அடித்து வரப்பட்டது. வெள்ள நீர் அடித்து வந்தது மண்ணை மட்டுமல்ல, அங்கிருந்த வீடுகளையும் தான். தாராளி கிராமம் மொத்தத்தையும் மழை நீரும் சேரும் சகதியும் மூழ்கடித்தன. அடிவாரத்தில் இருந்தவர்களையும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் விட்டு வைக்கவில்லை. கீர்கங்கா ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் மக்களை வீட்டோடு அடித்துச் சென்றது. இந்த பேரிடரில் பலர் உயிரிழந்தனர். தற்போது வரை இறந்தவர்களின் எண்ணிக்கை உறுதிபட தெரிவிக்கப்படவில்லை. நூற்றுக்கணக்கானோரை ஆற்று வெள்ளம் இழுத்துச் சென்றது. பலர் மண்ணுக்கு அடியில் புதைந்துள்ளனர். இங்கு மட்டுமல்ல, உத்தராகண்ட் முழுவதும் 3 பகுதிகளில் மேக வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. மலைப்பாங்கான பகுதிகளில் சாலைகள் முழுவதும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மீட்பு படை அங்கு செல்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பே ஹல்த்வானி அருகே இருக்கக்கூடிய பக்ரா ஓடையிலும் பூஜியாகட் பகுதியில் உள்ள ஓடையிலும் வெள்ளம் ஏற்பட்டது. ருத்ரபிரயாகில் உள்ள மலைப்பகுதியிலும் பாறைகள் சரிந்து விழுந்தன. முன்பே இதுபோன்று ஏற்பட்ட சிறு சிறு பாதிப்புகளை தொடர்ந்துதான் இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் உத்தரகாசியை உலுக்கி இருக்கிறது.